ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 6th நியூ புக்கில் TERM-3க்கு உள்ள புக் பேக் கொஷின் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 7, 8, 9 தான் வந்து TERM-3ல இருக்கும். ஸோ இயல் 7 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் TERM-3ல இயல் 7, 8, 9. ஸோ இதுதான் வந்து TERM-3. ஸோ அந்த வகையில் இயல் 7ல் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதுமைகள் செய்யும் தேசம் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஸோ இதில் புக் பேக் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் குறள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள், ஆப்ஷன் பி. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை, ஆப்ஷன் ஏ. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம், ஆப்ஷன் ஏ. நூலாடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை, ஆப்ஷன் ஏ. எதிர்கூட்டல் ஒலிக்க சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ இதுக்கான புக் பேக் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளிடம் உடையணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை, ஆப்ஷன் பி. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்னு கேட்டாங்கன்னா உவேசா. ஸோ இலக்கிய மாநாடு, ஸோ இதுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னா பாரதியார். குற்றாலம் என்பது அருவி. தமிழ் கையேடு என்பது ஜியு போப். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2143. நெக்ஸ்ட்டு இயல் 8 எல்லோரும் இன்புற. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதியில் பராபர கன்னி. ஸோ இதில் உள்ள புக் பேக் கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தம் கூட்டல் உயிர், தம் உயிர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இன்புற்று கூட்டல் இருக்க, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்புற்று இருக்க, ஆப்ஷன் ஏ. தான் என்று எனும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சுறுசுறுப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவர். ஸோ இதுக்கான புக் பேக் கொஷின் வந்து பரிசு பெறும்போது உன் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்னா மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும், வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பசிப்பினி போக்கிய பாவை. ஸோ இதுக்கான புக் பேக் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவின் பெயர் வந்து மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசெரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தனிப்பிற பொறுமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம். ஸோ இதெல்லாம் வந்து செய்யுள் வரிகள். ஸோ இதோடைய ஆசிரியர் வந்து முத்தரையனார், மலேசிய கவிஞர் அவர். ஸோ புக் பேக் கொஷினில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருபொருள் தருகளில் மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆறு அதுக்குரிய பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வழி, பாதை. ஆறுனா நதினும் சொல்லலாம், ஆறுனா ஆறையும் குறிக்கும். ஸோ திங்கள் என்ற சொல்லுக்குரிய வேறு பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலா, நிலவு, புவி துணை,
அம்புலி சந்திரன் மதி மாதம். ஸோ ஓடுனா கூரையில் வேயப்படும் ஓடு தோடு. ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டுக்குரிய பொருள். நகைனா சிரிப்பு, ஆபரணம், தங்க நகையும் குறிக்கும். ஸோ இதெல்லாம் இரு பொருள் தரக்கூடிய சொற்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷினில் ஏழைகளுக்கு உதவி செய்வதே, அதாவது வறியாருக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். வறியாருக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு இயல் 8 புக் பேக் கொஷின் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 9 புக் பேக் கொஷின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி முதல் டாபிக். ஸோ இதுக்கான புக் பேக் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவராக இருப்பார். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் என்னும் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம். ஸோ மனித நேயம். ஸோ இதுக்கான புக் பேக் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலின்கான பொருள் தான் வந்து மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசு கிடைத்த வருடம் வந்து 1979. எதற்காக கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்காக. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம். ஸோ வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர் தான் வள்ளலார். வள்ளலார் வந்து பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி வந்து குழந்தைகளின் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா வந்து நோயாளிகளிடம் பரிவு காட்டியவர். ஸோ 3, 1, 2 இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இயல் 9 உள்ள புக் பேக் கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இயல் 7க்கான புக் பேக் 7th கிளாஸ் அதில் உள்ள தமிழில் வந்து TERM 1 TERM 3க்கான புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.